தாவீது செய்த பிழையை குறித்து தேவனாகிய நாத்தானை கொண்டு ஆவியானவர் பேசின பொழுது தாவீது மறைவான குற்றங்களை செய்ததுனால, துணிகரமா பாவத்தை செய்ததுனால என்ன செய்யா, தன் பிழையை உணர்ந்தோனையும் தேவனுடைய கிருபையின் இறக்கம் அவன் மேல பெருகிடுச்சு. நீ பிழைய உணராத வரைக்கும் தேவ கோபம் அவன் மேல இருக்கும். எப்ப பிழைய உணர்றியோ அப்பொழுது தேவனுடைய மிகுந்த கிருபை அவன் மேல வெளிப்படும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஒரே வசனத்துல ரெண்டு இருக்கு. அப்போ தாவீது நாத்தான் இடத்துல சொல்றான், நான் கர்த்தருக்கு விரோதமா என்ன செஞ்சேன், பாவம் செய்தேன்னு சொன்னோனே அதே வசனத்துல நாத்தானை கொண்டு தாவீதோடு ஆண்டவர் பேசுறாரு, நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். உடனே பாவம் மன்னிப்பு கிடைக்குது. தேவ ஜனமே, நீ எப்படிப்பட்ட மறைவான குற்றங்களில் நீ இருக்கிறாயோ, துணிகரமான பாவங்களுக்கு விலகாம அது உன்னை ஆண்டு கொள்ள உன்னை விற்று போட்டிருக்கிறாயோ, இந்த நாளிலே அதை நீ